समुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறார். நமே பக்த பிரணஷ்யதி, ரொம்ப முக்கியமான சப்தம். என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை. அவன் எவ்வளோ கெட்ட காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மெதுவா அவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டினா, இந்த பக்தியோட சாமர்த்தியத்தினால மெதுவா உத்தாரணத்தை அடைவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. எவ்வளோ சீக்கிரமா முடியுமா அவ்வளோ சீக்கிரமா பார்த்தீங்கன்னா அவன் அதர்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தர்மாத்மாவா மாறுகின்றான். தர்மாத்மாவா ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல சத்சங்கங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. மெதுவா ஒரு குருநாதரோட அனுகிரகமும் கிடைக்கு. சிரவண மனனம்லாம் பண்ணி பரிபூர்ணமா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டினா சஸ்வத் சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதர்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் வரைக்கும் அவனுடைய டிராவலிங் பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்தியினால் மட்டும்தான் நடக்கிறது. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிக்கோ அப்படின்ற. நல்லா நீ நிச்சயம் பண்ணிக்கோ. பிரதிஜானி ஏ கௌந்தேய அர்ஜுனா, நல்லா நிச்சயம் பண்ணிக்கோ, என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை. இது பெரிய மனசுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சமாதானம். அதனால பக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 32வது ஸ்லோகம் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. கிஞ்ச, மேலும். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா துர்நடத்தை உடைய பாப்பிகளை பத்தி பேசியாச்சு. துராச்சாரக அப்படின்றவங்களை பத்தி பேசியாச்சு. மற்றவங்களை பத்தி பேசணும்ன்றதுக்காக ஆச்சாரியார் மேலும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். வேற யாரை பத்தி பேசணும்? மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய ஏ பிஸ்யோ பாபயோனயः ஸ்த்ரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராः தேபி யாந்தி பராம் கதிம் மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய ये पिस्योपापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्राः तेऽपि यान्ति परां गतिम्. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி யஸ்மாத்னு அர்த்தம். ஹி அப்படின்னா யஸ்மாத், ஏனெனில். ஹே பார்த்த அர்ஜுன, பார்த்தன்றது சம்போதனம் இருக்கு. ஹே பார்த்த அர்ஜுனா. பக்தி வரும்போதெல்லாம் கவுந்தேயன், இல்லை அப்படின்னா பார்த்தன், இந்த 2 சப்தம் தான் யூஸ் ஆகும். ஞானத்தை பத்தி பேசும்போதெல்லாம் பாரத அப்படின்னு பிரயோகம். எங்கேயாவது துணிஞ்சு காரியம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய ஷோல்டர் உடையவனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரயோகம் இருக்கு. இங்க பார்த்தன்றது பக்தியை குறிக்கிறது. ஹே பார்த்த 2வது லைன்ல இருந்து மீனிங் எடுங்க. ஸ்திரியோ, ஸ்திரீகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைஷ்யாஹா, வைஷ்யர்கள். ததா சூத்ராஹா, சூத்ரர்கள். இந்த 3 பேரும் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாம் வியபாஸ்ரத்ய முதல் லைன்ல இருக்கிறது. என்னையே சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு, ஸ்திரீகளா இருக்கட்டும், இல்லை வைஷ்யர்களா இருக்கட்டும், இல்லை சூத்ரர்களா இருக்கட்டும், இவங்களும் கூட பார்த்தீங்கன்னா என்னையே சார்ந்து இருக்கிறார்களோ, எல்லா காரியத்தையும் பண்றாங்களோ, அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறாங்க, கூட பார்த்தீங்கன்னா ததாபி பாப்பயோனிகள். அது இல்லாம பாப்பயோனிகளா இருக்கக்கூடிய மற்றவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஒவ்வொன்றா சொல்றோம்.
பாப்ப யோனிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்ப பிறவிகளா பிறந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழான ஜாத்தியா இருக்கட்டும், கீழான கல்ச்சரா இருக்கட்டும், யாரெல்லாம் எந்த இடத்துலலாம் பிறந்திருக்காங்களோ பாப்ப வசத்தினால, அப்படிப்பட்ட அந்த பாப்ப யோனிகள்ல பிறந்தவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறாங்க? ஏ அபிஸ்யுகு, எப்படி இருந்தாலும் கூட, எவர்களாக இருந்தாலும் கூட, பராம் கதிம் யாந்தி, என்னையே சார்ந்திருந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் என்னையே அடைகிறார்கள், மேலான கதியை அடைகிறார்கள். திரும்ப 2வது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அசூரன்ஸ் கொடுக்குற நமக்கு, யாரா இருந்தாலும் பரவாயில்லன்ற ஏ அபிஸ்யுகுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சூத்திரர்களா இருக்கட்டும், இல்ல வைஷ்யர்களா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பாப்ப யோனிகள்ல பிறந்தவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா மாம் வியபாஷித்ய, என்னையே சார்ந்திருந்து கொண்டு பக்தி பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பராம் கதிம் யாந்தி, மேலான பரமகதியை அடைகின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது சொல்லுது, ஏக்க பக்திர் விசிஷ்யத்தே அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 7:17 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சொன்னார், ஏக்க பக்திர் விசிஷ்யத்தே அப்படின்னு. பக்தி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சூத்திரம் இருக்கு, 67 பக்தி சூத்திரத்துல, நாரத பக்தி சூத்திரத்துல 67 ரொம்ப முக்கியமானது, எப்பயுமே மனசுல வச்சுங்க. பக்தா ஏகாந்தினோ முக்கியாக, ஒரே ஒரு சூத்திரம், பக்தா ஏகாந்தினோ முக்கியாக. பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, பக்தர்கள்ன்ற கேட்டகரி மட்டும்தான் வரும் மொழிய, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பக்தி ஏகாந்த பக்தியா இருக்கா? ஏகாந்த பக்தின்னு என்ன அர்த்தம்? நிச்சயமா ஸ்திரமான பக்தி இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தினோ முக்கியாக, பக்தர்கள் வந்து நிச்சயமா இருக்காங்களா, அவங்கதான் பக்தர்கள். அவங்க எந்த ஜாத்தியில இருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குஹனா இருக்கட்டும், நல்லா மீன் பிடிக்கிற ஆளா இருந்தார், இவனும் என்னோட சகோதரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரர்களா இருக்கலாம், வைஷ்யர்களா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்திரீகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாப்பிகளா வேணா இருக்கட்டும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பக்தி மட்டும்தான் முக்கியம். பக்தர்கள் எப்படி இருக்கணும்னா ஏகாந்தினோ முக்கியா, ஏகாந்த பக்தி உடையவர்கள், நிச்சயமான பக்தி உடையவர்கள், ஒரே ஒரு விஷயத்திலேயே எப்பவுமே சதா பக்தி பண்றவங்க. அந்த பக்தி பண்றவங்க மட்டும்தான் முக்கியமானவர்கள். அவர்கள் எந்த குலத்துல பிறந்திருக்காங்கன்றது முக்கியம் இல்லவே இல்லை. முக்கியமா நாங்க பாப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிராமணனா வேணா இருக்கட்டும், நாங்க பிரிப்போம், ஒவ்வொன்றுத்தையும் பிரிப்போம். என்ன அப்படின்னா குணத்தை வச்சுக்கிட்டு தான் பிரிப்போம். அவனோட குணம் எப்படிப்பட்டதா இருக்கு, உயர்ந்த குணம் எங்க வேணாலும் இருக்கலாம். கர்மத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற சரீரம் கிடைக்குது. அதனால தான் நான் சொல்றேன், எப்பவுமே சொல்றது டுவல் பர்சனாலிட்டி நம்மள்ட்ட எல்லாத்துட்டையும் 2 இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம வசத்தினால இந்த ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஒருத்தருக்கு நல்ல கர்ம வசத்தினால, கர்மா அனந்த கோடி கர்மா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜென்மமா கொடுக்கும், அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திர ஜென்மமா கொடுக்கும், அடுத்து வந்து நாயா பிறக்க வைக்கும், அடுத்து பேயா பிறக்க வைக்கும், எல்லாம் பிறக்க வைக்கும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா யாரும் தன்னுடைய தேகத்துல வந்து அபிமானம் வைக்காதீங்கன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன் அப்படின்னா முந்தின ஜென்மம் என்ன சரீரம்னு தெரியாது, அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த சரீரம்னு தெரியாது. சரீரம் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா சரீரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முந்தின ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட அந்த சம்ஸ்காரம், அதுல இருக்கக்கூடிய பதிவுகள், அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அஷ்டாவக்ரருக்கு 8 கோணலா சரீரம் இருந்துச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார முந்தின ஜென்மத்தோட ஞானம் அப்படியே இருந்துச்சு. ஞானம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும், அதுல இருக்கக்கூடிய பக்தி சம்ஸ்காரம் எல்லாம் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஆனா சரீரம் என்ன ஆகும், வெளியில இருக்கிற பாடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்போ நான் ஸ்திரீயா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரும் புலம்ப வேணாம், ஜீவன் இவ்வளவுதான் எடுக்கணும். ஜீவாத்மா நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் சரீரம் எல்லாமே ஜீவாத்மான்னு எடுக்கணும். மேல இருக்கிறது வேஷம். அப்போ இந்த வேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்தி கிரந்தங்கள்ல பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்து பாத்தீங்கன்னா பிராதானியம் இல்லை. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சொல்ல வருது. இந்த பக்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா
முக்கியமானது சொல்லுது ஆச்சரியர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, யாரு என்னை ஆசிரியம் பண்ணியிருக்காங்களோ, இதான் ஒரு முக்கியமான வார்த்தை. என்னை சார்ந்து என்னையே ஆசிரியம் பண்ணி பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் அடையணும் அப்படின்னு எல்லா கர்மங்களையும் என்னை சார்ந்தே செய்கிறார்களோ அவர்கள் பரமகதியை அடைகிறார்கள். அப்ப என்ன பண்ணோம்? மாம்ஹி வெபாசிருத்திய யாந்தி பராம் கதிம் அப்படின்னு முக்கியமானது அந்த பாடியில. இந்த பாடியில இது மட்டும்தான் முக்கியம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஏகாந்தி பக்தி. ஏகாந்தமா இருக்க பக்தி. ஏக்க பக்தி விசேஷத்தை பகவானை கிட்டியா பிடிச்சுக்கணும். வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அது யாரா வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா மாம் ஹி. மாம் ஹி அப்படின்னா என்னையே. யஸ்மாத் ஹீன்றதுக்கு அர்த்தம் யஸ்மாத், ஏனெனில் என்னையே ஹே பார்த்த வெபாசிரித்திய என்னையே சார்ந்திருந்து கொண்டு. வெபாசிரியத்தை என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன ஆசிரித்திய, ரொம்ப ஸ்பெஷலா. நம்ம எல்லாரும் பக்தர்கள் தான், ஆனா வந்து ஸ்பெஷல் பக்தர்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்டே விட்டுரு. அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றது, நல்லா கொஞ்சம் ஏஜ் இருக்கும் போதே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில காசு இல்லாம ஏதாவது ஒரு யாத்திரை வந்து சுவாமிக்காக பண்ணிப்பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா போனெல்லாம் வச்சிருங்க, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாரம் 10 நாள் யாத்திரை ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எங்கேயாவது பண்ணுங்க. நர்மதா கடைக்கு போங்க, ஒரு 10 நாள் ஏகாந்தமா சுத்துங்க. உங்களை பத்தி அடையாளம் இல்லாம சுத்துங்க. ஹிமாலயாஸ் போங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் வந்து நம்ம கர்ம பலன்களை கொடுக்குறாரா இல்லையான்னு பகவானை ஒரு பரீட்சா பண்ணி பாருங்க. பகவானை பரீட்சா பண்ணணும். வெறும் நம்பிக்கையா இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கையா இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருட விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கிறதே இல்லை. நம்ம கையை தூக்குறதுக்கு பயப்படுறோம். நம்ம 2 கையும் தூக்கிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுல வந்து நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் மேல நமக்கு திருட விசுவாசம் இல்லை. எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்கதியா நிக்கிறீங்களோ, அந்த நிர்கதியா நிற்கும் போதுதான் பகவானோட ஃபுல் அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா பூரண அனுகிரகம் நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அப்ப தெரிஞ்சிடும் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் பண்றார். அடுத்த ஷெல்டர் எங்கன்னு தெரியக்கூடாது, அடுத்த ஃபுட் எங்கன்னு தெரியக்கூடாது, என்ன வழிகாட்டுவாங்கன்னு தெரியக்கூடாது. இது மாதிரி எந்த விஷயமும் இல்லாம தொபுக்கடீர்னு குதிக்கணும் ஒரு இடத்துல. அப்ப பார்த்தாதான் தெரியும் பின்னாடி நமக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடையே ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, நம்ம நிழலா வந்துகிட்டு இருக்கார், ஈஸ்வரன் வந்துகிட்டு இருக்கார். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆசிரியம் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் நம்பிக்கைன்னு பேர். அவர் சார்ந்து இருக்கோம். பக்தர்கள் தான் நம்ம எல்லாரும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருட விசுவாசம் இருக்கா அப்படின்னா திருட விசுவாசம் இல்லை. சர்வ பரித்தியாகம் பண்ணும் போதுதான் என்னது குந்தி இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலி எப்ப 2 கையை தூக்குனாங்களோ அப்பதான் அனுகிரகம் வந்துச்சு. எது வரைக்கும் தன்னோட சாரியை தானே பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் இல்லை. அப்ப அனுகிரகம் எப்ப உண்டாகும், எப்ப வந்து பகவானோட விசேஷமான அனுகிரகத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா நிர்கதியா நிற்கும் போதுதான் முடியும். தீனனா இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி எனக்கு வேற வழியே இல்லை, நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு 100% தீனனா இருக்கும் போதுதான் தீன தயாளனா பகவான் வருவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெபாசிரித்தியன்னு சொல்லியிருக்கு, ஆசிரித்தியன்னு சொல்லல. முக்கியமான வார்த்தை ஆசிரித்தியனா சார்ந்திருத்தல். எல்லாரும் தான் சார்ந்து இருக்கும். வெபாசிரித்திய அப்படின்னா திருட விசுவாசத்தோடு எவர்கள் சார்ந்திருக்கிறார்களோ 100% வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலான கதி கிடைக்கின்றது. பக்தாகா ஏகாந்தினோ முக்கியாகா. திருடமான விசுவாசத்துக்கு பேர் தான் ஏகாந்த பக்தின்னு பேர். திருட விசுவாசம் சும்மா சாதாரணமா இருந்த அனைகாந்திக பக்தி அப்படின்னு பேர். நிச்சயம் இல்லாத பக்தி. ஏகாந்திக பக்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் நிச்சயமான பக்தி. பகவான் இருக்கார், பகவான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த நிச்சய பக்தியினாலதான் பரமகதியை அடைய முடியும். அது யாரா வேணா இருந்துகிட்டு. அபசூத்ராதிகரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அபசூத்ராதிகரணம். அந்த அபசூத்ராதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத்ரர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் வேதத்தையும் வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தையும் செய்வதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நிர்ணயம் பண்ணிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்ப யோனையகன் இருக்கு பாத்தீங்களா, இத 2 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனிங் பண்றாங்க. ஸ்திரீகள் வைஷ்யர்கள் ததா சூத்ராக இந்த 3 பேருக்கும் அட்ஜெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள் அப்படின்னு போடலாம்.
பாப்ப யோனிகளா இருக்கக்கூடிய ஸ்திரீகள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் இவங்கெல்லாம் பாப்ப யோனிகள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறது ஒரு பட்சம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த 3 பேர்த்தையும் தனியா அர்த்தம் எடுங்க. பாப்ப யோனிகள் அப்படின்னு இவங்களுக்கு அந்நியமானவர்களை வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள் பிரிங்க அப்படின்னு 2 பட்சம் இருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணீய சரணாவா கபூய சரணாவா அப்படின்னு கர்மத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய பிறவிகளை 2 பிறவிகளா பிரிக்குது சாஸ்திரம். கர்ம வசத்தினால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமான பிறவிகள் எது அப்படின்னும் போது பிராமண க்ஷத்திரிய வைஷ்யாகா அப்படின்னு 3 பேர்த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிறவிகள் அப்படின்னு பிரிக்குது. அதே நேரத்துல கபூய சரணான்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சாண்டாளர்கள் அப்படின்னு சூத்திரர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யாகா அப்படின்ற வார்த்தை இருக்கு, ஸ்திரீகள் இருக்கு. இதோட பாப்பயோனின்றது வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தோட வாக்கியப்படி பொருந்தாது. அப்ப வைஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது கூட சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா திரை வர்ணிக்கத்துல வைஷ்யர்களும் வந்துடுறாங்க. அதே மாதிரி ஸ்திரீகளை பாப்பயோனிகள்னு சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீகளையும் பாப்பயோனிகள்னு சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவனுக்கு கூட இருந்து தர்ம பத்தினியா இருந்து எல்லா கருமத்துக்கும் ஒரு நமஸ்காரம் பண்றதா இருந்தா கூட, இப்ப நிறைய பேர் என்ன பார்க்க வராங்க, நமஸ்காரம் பண்றதா இருந்தா கூட என்ன பண்ணணும்னா தனியா ஹஸ்பண்ட் தனியாவும் ஒய்ஃப் தனியாவும் பண்ண முடியாது சுவாமி. பதிபத்தினி சமேதரா இருந்துகிட்டு தான் நமஸ்காரத்தையே பண்ண முடியும். அப்ப புண்ணியம் வந்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் பண்ணக்கூடிய எல்லா கருமத்தோட புண்ணியமும் பாதி ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு போகும். அப்ப புண்ணிய ஆத்மான்னு தானே எடுக்கணும், பாப்ப ஆத்மான்னு வந்து ஸ்திரீகளை எடுக்கக்கூடாது. அப்ப ஸ்திரீகளையும் வைஷ்யர்களையும் நம்ம அதை ஒதுக்கிறோம். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சாரியர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாப்ப யோனிகளா வந்து பாத்தீங்கன்னா எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வேற என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிலேச்சர்கள். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார ஹீனர்களா எந்த ஒரு சம்ஸ்காரமும் இல்லாம மலைவாழ் மக்களா இருக்காங்களோ, குகன்லாம் அப்படிதான் மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு கடல்ல வந்து ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா படகு ஓட்டிக்கிட்டு இருந்தால், அது மாதிரி நிறைய நம்ம கண்ணப்ப நாயனார் மாதிரி எடுத்துங்க, எந்த சம்ஸ்காரமும் இல்லை, பூஜை புனஸ்காரம் யஜ்ஞோபவீதம் இது மாதிரி எந்த ஒரு பதிவுகளும் இல்லை, குரு மூலமா படிக்கல எதையும். இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க, வேற வேற ஜாதிகள்ல இருந்திருக்காங்க, கீழான பஞ்சம வர்ணத்துலலாம் இருந்திருக்காங்க. ஏன் சுவாமி அவங்க அந்த வர்ணத்துல எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ணின பாப்பத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா யோனிகள் கிடைக்குது. பெரிய இஷ்யூ, இதை பத்தி பேசுவோம் அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக ஜென்மங்களை ஸ்வீகாரம் பண்றவங்களுக்கு பேர் தான் ஆஸ்திகர்கள்னே பேர். ஆஸ்திகர்கள்னா அநேக ஜென்மங்களை ஸ்வீகாரம் பண்ணியே ஆகணும். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு பிராமண சரீரம் கிடைச்சிருக்கு, சத்திரிய சரீரம் கிடைச்சிருக்குன்னு அபிமானம் வைக்காதீங்க. முந்தின ஜென்மம் என்னன்னு தெரியாது, அடுத்த ஜென்மம் இந்திரனுக்கே என்னன்னு தெரியாது. ஸ்வேனோவா சுகரோவா சாண்டானோவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்திர பிறவி கிடைச்சவனுக்கே என்ன பண்ணுது, அடுத்த பிறவி வந்து நாயா பிறக்கலாம், பன்றியா பிறக்கலாம், சாண்டாளனா பிறக்கலாம் சொல்லுது. அப்ப இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்தின பிறவி தெரியாது, அடுத்த பிறவி யாருக்கும் தெரியாது. எவல்யூஷன் தியரி எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. அப்ப நமக்கு இப்போ ஒரு கேரக்டர் வந்து பகவான் கொடுத்திருக்காரு மேல இருக்கிறது. அப்ப அபிமானம் வைக்காம இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. இதுதான் வந்து வாஸ்தவம். அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த சரீரம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய பாப்ப வசத்தினாலதான் சரீரமானது கிடைக்குது. புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெச்சூரிட்டி ஆகும் போது புண்ணியமான பிறவிகள், பாப்ப கர்மா எக்ஸாஸ்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள் கிடைக்குது. அப்ப யாருக்கு சஞ்சிதத்துல என்ன கர்மா மெச்சூரிட்டி ஆகும், என்ன பிறவி கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் சூத்திரனா இருக்கலாம், யார் வேணாலும் பிராமணனா இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்திரீகளா இருக்கலாம். அப்ப என்ன இதுனா புத்தி தெரிஞ்சவன் நல்ல சாஸ்திரம் படிச்சவங்க என்ன எடுப்பாங்க அப்படின்னா, நான் யாரையுமே ஸ்திரீனே பாக்குறது இல்லை. என்னோட பார்வையில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் ஸ்திரீ இல்லவே இல்லை, யாரும் கேவலமானவங்க கீழானவர்கள் இல்லவே இல்லை. நான் இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னா சாஸ்திரத்தோட நிர்ணயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன், இவ்வளவுதான் இருந்துச்சு. நீங்களும் நானும் எல்லாம் ஜீவாத்மாக்கள், இவ்வளவுதான். அப்ப ஜீவாத்மாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, கர்மத்தை பண்ணும் போது எபிலிட்டி தேவைப்படுது சரீரத்துக்கு.
ஒரு கர்மத்தை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மமா பண்ணும் போதும் பேதம் கண்டிப்பா வந்து விடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பேதம் தேவையில்லை அப்படின்னா பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பேதமே தேவையில்லை. சரீரம் என்ன ஜாதி என்ன மதம் என்ன இது அப்படின்னு ஒன்னும் பார்க்க வேண்டாம். அதனால்தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்றது, எது வரைக்கும் நீங்க கர்மத்துல இருக்கீங்களோ அது வரைக்கும் அத்வைத சித்தி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எந்த கர்மம் பண்ணினாலும் அந்த கர்மத்துல என்ன இருக்கு? பேதம் இருக்கு. எந்த கர்மா பண்ணினாலும் அது வைத்தியமா இருக்கட்டும் இல்ல லௌகிகமா இருக்கட்டும், எந்த கர்மத்தை நீங்க பண்றீங்களோ அந்த கர்மத்துல கண்டிப்பா ஆளுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் கர்மம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியில ரைட்ஸ் இருக்கா அப்படின்னா பக்தியிலையும் ஞானத்திலையும் 100% வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அபசூத்ராதிகரணம் அப்படின்ற இதுல வந்து பிரம்மசூத்திரத்துல என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை கேட்பதற்கு வேதத்தோட ஸ்வரத்தோடு வேதத்தை உச்சாரணம் பண்றதுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கும் யஜ்ஞோபவீத சம்ஸ்காரத்துக்கும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்ணிருக்கு. சூத்திரர்களையும் ஸ்திரீகளையும், அது பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அந்த ஸ்திரீகளையும் வேதம் கேட்கறதுக்கு ரைட்ஸ் வைக்கவே இல்லை. வேத பாடசாலையில அப்பா வாத்தியாரா இருக்கலாம், கணவனும் வாத்தியாரா இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பொண்ணுக்கோ இல்ல வந்து மனைவிக்கோ காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. யஜ்ஞோபவீதம் இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆதி காலத்துல இருந்து ஒரே ஃபார்முலா போயிட்டே இருக்கு. அதுக்காக நீச்சமானவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீச்சமானவர்கள் இல்ல, வேதம் சொல்லியிருக்கு இதை பண்ணாத அப்படின்னு, இவ்வளவுதான். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தியில அங்க அபசூத்ராதிகரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. புராணங்களும் இதிகாசங்களும் மற்ற கிரந்தங்கள் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரர்களுக்கும் மற்ற வர்ணத்தாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணப்பட்டது. வேதத்தை படிக்கிறதுக்கு மட்டும்தான் திரைவர்ணிக்கிறதுக்கு அதிகாரம். அப்போ என்ன பண்ணணும்? யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசை கிராஸ் பண்றோமா அப்ப என்ன பண்ணணும்? எல்லா கர்மத்தையும் விட்டுறணும். ஏன்னா கர்மம் உங்களை பேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இவன் தான் இந்த கர்மத்தை பண்ணணும், இவன் தான் இந்த கர்மத்தை பண்ணணும், இவன் தான் இந்த கர்மத்தை பண்ணணும், உங்களுக்குள்ளார பேதத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கும். வேதாந்தத்துக்குள்ள வரும்போது சந்நியசிய சிரவணம் புரியாது. சந்நியாசம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களால அத்வைதத்துக்கு போக முடியும். பக்தி பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பக்தி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான பக்தியே வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லாததுதான் முக்கிய பக்தி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லாம பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்லி முடிச்சாச்சு. ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னையே சார்ந்து இருந்து கொண்டுன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்றாரு ஆச்சாரியார் சொல்றாரு, மாம் ஆசிரயத்வேன கிரஹீத்வா, என்னையே சார்புடையவர்களாக இருந்து கொண்டு என்னையே சார்ந்தவர்களா என்னையே கிரகணம் பண்ணிட்டு ஏ அபிஸ்யுகு பவேயுகு எவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதி எந்த மதம் யாரா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள், பாப்ப யோனையகவா இருந்துகிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சலிக்கான்னு ஒரு லேடி இருக்காங்க, ஜெர்மன் லேடி. என்ன தைரியம் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிப்ளினா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீனா ரமணாசிரமத்துல போய் உட்கார்ந்தோம். நம்ம ஆட்கள் வந்து சாரி எல்லாம் விட்டுட்டோம். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாரி விடுத்தி நல்லா குங்குமம் வச்சு நல்லா பொட்டு வச்சு நல்லா போகும், நல்லா விபூதி பூசிட்டு போகும். இங்க இருக்க நிறைய ஸ்திரீகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க, பக்தி நல்ல பக்தி, அண்ணாமலையார் மேல வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருன்னு தெரியல, எங்கெங்கோ நீக்ரோலாம் வந்து உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மலையை சுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்துட்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தேவை வந்து பாத்தீங்கன்னா பாடி என்னன்றது தேவையில்லை. என்னை சார்ந்திருந்து பக்தி பண்றானா, ஏதோ பாப்ப காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பிறந்து சம்ஸ்காரம் இல்லாம பிறந்திருக்கான், எங்கேயோ புண்ணியம் நல்ல உற்பத்தி ஆனதுனால பிராமண குலத்துல பிறந்திருக்கான். அப்ப புண்ணியம் பாப்பத்தோட கேம் தான் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய உள்ள பக்தி இருக்கா, அதான் முக்கியம். அப்ப எவனா இருந்தாலும் பாப்ப யோனிகளா இருந்தாலும் பாப்பா யோனிகி ஏஷாம் தே பாப்ப யோனையக, எவர்களுக்கு வந்து பாப்பத்தின் காரணமா யோனிகளானது பாப்ப யோனிகள் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு பேரு பாப்ப யோனையகன்னு பேரு. பாப்பம் தான் நிமித்தம் காரணம். அப்படிப்பட்ட வகை என்ன பண்றாங்க, பாப்ப ஜென்மானக பாப்ப ஜென்மத்தை எடுத்தவர்களா இருக்காங்க. அவங்க வந்து கேத்தே ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கேத்தே அப்படின்னும் போது எவர்கள் அவர்கள் பாப்ப யோனிகள் அப்படின்னும் போது ஆச்சாரியார் சொல்றாரு ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ராஹா. இப்ப என்ன பண்ணிட்டாரு ஆச்சாரியரோட பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள்ன்ற வார்த்தையை எதோட போட்டுட்டார் அட்ஜெக்டிவா, ஸ்திரீகளுக்கும் வைஷ்யர்களுக்கும் சூத்திரர்களுக்கும்
என்ன பண்ணிட்டாரு, பாப்பயோனின்ற வார்த்தையை வந்து அட்ஜெக்டிவா போட்டிருக்காரு ஆச்சாரியரோட இதுல. ஆனா நிறைய ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல அப்படி சேர்க்காதீங்க, ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பயோனிகளை தனியா பண்ணுங்க, ஸ்திரீகளையும் வைசியர்களையும் சூத்திரர்களையும் தனியா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆச்சாரியார் அப்படி எடுக்கல, பாப்பயோனின்னு எடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷத்துவம் துர்லபத்தை வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் சொல்லும் போதே விவேக சுடாமணில சொல்றார், மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சரய அப்படின்னு 3 சொல்வார், கிடைப்பதற்கு அரிதானதுன்னு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பும்ஸ்துவம் பிராமண ஜாதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டம், கிடைப்பதற்கு அரிதானதுன்னு சொல்லுவார். ஏன் சுவாமி அப்படின்னா, சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜென்மம். அதே மாதிரி நிச்சயமான முடிவோட எடுக்கக்கூடிய தன்மை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணக்கூடிய முடிவு இருக்கும். பெண்கள் வந்து உணர்வு மயமா இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் ஆகிறது கஷ்டம், அவங்களோட பாடியோட இது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா நிக்க முடியாது, எதையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்க முடியும். ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விரக்த பாவத்தை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆண்களுக்கு முடியும், பெண்களுக்கு முடியாது. இது மாதிரி நிறைய ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் நாங்க. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனியில சேர்த்துட்டார். ஸ்திரீ ஜென்மம் உங்களுக்கே தெரியல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒவ்வொருத்தரும். ஐயோ ஐயோ, என்ன ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். நேற்று ஒரு குழந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து, சின்ன குட்டி பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குது, ஒரு விகல்பமே இல்லாம அது வரைக்கும், அதான் சொன்னேன் நான், இது ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும் சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீரம் படுத்தி எடுத்துரும், இங்க போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருக்கும். மென்சஸ் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஃப்ரீடமா வெளியில வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நமக்குள்ளாரையே ஒவ்வொருத்தருக்கும் நான் கேட்டிருக்கேன், நிறைய பெண்கள்கிட்ட கேட்டிருக்கேன், எப்படி இருக்கும், ஐயோ கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும் சுவாமி, எங்கேயும் கோயிலுக்கு நமக்கு போகும்போதே கஷ்டமா இருக்கும், கோயிலுக்கு போக மாட்டோம், யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா முன்னாடி வந்து நிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கே தெரியும் அப்படின்னு. பாருங்க, ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லாத பெண்களுக்கு அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேல ஒரு ஸ்டார்ட் ஆகுது, மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, படுத்தி எடுத்துருந்தது எவ்வளவு அன்ஈஸி இல்லை, எவ்வளவு கஷ்டம். கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டா, 3 நாள் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல, 40 வயசுக்கு மேல எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது ஒவ்வொரு சின்ன சின்ன துக்கத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்போம். ஒரு சின்ன சின்ன சுகத்துக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம். அப்போ இந்த ஒரு கர்ப்பத்தை தாங்கி அந்த குழந்தைய பெத்தெடுத்து முடிகிற காலம் வரைக்கும் 60 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்ப்பப்பை எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பெண்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது, எதுவுமே பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது கடைசி வரைக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சைட்ல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இருந்துகிட்டே இருக்கு. வெளியில என்ன வேணா வேஷம் போட்டுங்க, நல்லா சுகமா இருக்கிற மாதிரி. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா துக்க பிறவிகள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சுதந்திரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்களுக்கும் வைசியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை, பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சுவாமி. வைசியர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா லோபம். வைசியன் வந்து பாத்தீங்கன்னா வைசிய குலத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமோகுண பிரதானமா, ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, இந்த வைசியர்களுக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன லாபம் என்ன லாபம் என்ன லாபம் அப்படின்னு வைசியன் வந்து பாத்தீங்கன்னா லாபத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். தியாகம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதே மாதிரி தமோகுண பிரதானமா இருக்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாலும் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மரமண்டையா இருப்பாங்க. பக்தி வராது. பக்தியை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாபாரம் பண்ணலாம்னு பார்ப்பான். திருவண்ணாமலையில இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள லேண்ட் ஆயிருக்காங்க. அண்ணாமலையாரை வந்து பாத்தீங்கன்னா விற்கணும் அப்படின்னு, வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கடவுளையே விற்கதான் பார்ப்பான், பக்தி பண்ண மாட்டான். அந்த பக்தியை கூட பணமா மாத்தணும், ஞானத்தை கூட பணமா மாத்தணும்னு பார்ப்பான். அது ப்ராப்ளம் அவன்கிட்ட. சூத்திரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தமோ குணம் அதிகமா இருக்கும், 80% தமோ குணம் இருக்கும். அவங்கள நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால புத்தி மலர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கம்மி. பக்தி வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்ண முடியுமா சுவாமினா, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாங்க எல்லாரும் உட்கார்ந்து நம்ம ஞான விசாரம் பண்ணலாம், பக்தியை பத்தி பேசலாம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா சரீரத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேவைகளை பண்ற சாமர்த்தியம் இருக்கு.
அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்களோட துக்கத்துக்கு என்ன காரணம்? பாப்பம். இப்ப வைசியர்களோட அந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? பாப்பம். சூத்திர சரீரம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? பாப்பம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள் அப்படின்னு ஆச்சாரியார் அதுக்கு அட்ஜெக்டிவா போட்டார். தே அப்பி, ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த பிறவி வேணா பிறந்துங்க, எல்லாரும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் பெண்கள் எப்படி இருக்காங்க? வெளில காட்டிக்கிட்டு ஐயோ நான் துக்கியா இருக்கேன் அப்படின்னு எடுத்து போட்டு காரியம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஐயோ நான் துக்கியா இருக்கேன், நான் பாப்பியா இருக்கேன்னு சொல்றது இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூஜைகள் புனஸ்காரங்கள், கணவனுக்கு எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட விஷயத்தை உதாசீனப்படுத்திட்டு நான் சூத்ரன், நான் வைஷ்யன், நான் ஸ்திரீயா இருக்கேன் அப்படின்னு ஒரு பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு, இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியில நிலை பெற வைக்கிறார்களோ அவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா தே அபி யாந்தி பராம் கச்சந்தி. யாந்தி அப்படின்னா கச்சந்தி, அவர்களும் கூட அடைகிறார்கள். எதை? பராம் கதிம் பிரகிருஷ்டாம் கதிம், மேலான கதியை அவர்களும் கூட அடைகிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் கொடுத்தாச்சு. நல்லா பக்தி பண்ணி நல்ல ஞானத்தை அடைய முடியும். நிறைய ஸ்திரீகள் சூத்திரர்கள் எல்லாம் பக்தர்களா இருந்திருக்காங்க, பெரிய பெரிய பக்த மகான்களா இருந்திருக்காங்க. அதனால ஞானத்துக்கும் பக்திக்கும் என்ன இல்லை, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த பேதமும் பார்க்கவில்லை. அதுக்கு அடுத்த ஆச்சாரியர் 33வது ஸ்லோகம் சொல்றாரு. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8-7 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. 7-7 8-7 8வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச மையர்ப்பித மனோபுத்திகி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பராம் கதிம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பண்ற போது எடுக்கணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சரீரம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் பிரதானம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச, என்னையே நினைத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, யுத்தத்தையும் செய்வாயாக. அதனால நான் எல்லாத்துக்கும் சொல்றது, குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் ஸ்திரீகள் தன்னுடைய வீட்டு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு, ஒரு வைஷ்யனா இருக்கலாம், ஒரு சூத்திரனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், பகவானையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு எல்லா காலங்களிலும் யார் இருக்கிறார்களோ மையர்ப்பித்த மனோபுத்திக்கு, புத்தியையும் மனதையும் என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யார் அர்ப்பணம் செய்துட்டு இருக்காங்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னையே அடைகிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு 8-7 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னா 8-17 பாருங்க, உங்களுக்கு 8ல வந்து 14 பக்கத்துல போட்டுங்க. 8-14 அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக. எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சததம், அனன்ய சேதா சததம், எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா பகவானிடத்திலேயே அனன்யமா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, யோமாம் ஸ்மரதி நித்யசக, என்னையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, தஸ்யாகம் சுலப பார்த்த, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சுலபமா கிடைத்து விடுவேன். நித்திய யுக்தசி யோகினக, நித்தியமா என்னிடத்திலேயே கூடியிருக்கின்ற அவர்களுக்கு. இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸ்திரீகளா இருக்கலாம், வைஷ்யர்களா இருக்கலாம், சூத்திரர்களா இருக்கலாம். அதனால பக்திக்கு வந்ததுக்கு பிறகு, ஞானத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணுங்க, இனிமே யாராவது கேட்கும்போது ஜீவன் நான் அப்படின்னு சொல்லுங்க. ஜீவன் நான் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ அப்படின்னு போய் ஒளிஞ்சிக்காதீங்க. கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல ஐயோ என்கிட்ட ஒருத்தர் பக்தர் வருவார், ஐயோ சாமி நான் வந்து கீழ் ஜாதி சாமி, உங்க பக்கத்துல எல்லாம் உட்காந்து பேச முடியுமா? நான் கட்டுப்பாயிரும், நான் இப்பதான் கொஞ்சம் மேல வந்திருக்கேன். நான் சொல்லுவேன், இனிய எப்ப வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லாதீங்க, தூக்கி ஓரமா போடுங்க. வேஷம்னு புரிஞ்சுங்க. இந்த வேஷத்தை தாண்டி வரணும்னு தான் நம்ம யோசிக்கணும் ஒழிய, நான் இப்படி இருக்க மாற்ற முடியுமா? யாராவது ஸ்திரீ ஜென்மத்தை உங்களால இனிமே மாற்ற முடியுமா? அதே நேரத்துல வந்து சூத்திரனா பிறந்தவங்க வந்து தன்னோட ஜாத்தியை மாற்ற முடியுமா? சரீரம் கிடைச்சாச்சு இல்ல, அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. சாய்ஸ் இல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு,
நம்முடைய மனச புத்தியை வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல கொடுத்து இதுல இருந்து தாண்டி போகணும் ஒழிய இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்குள்ளார மாட்டிக்க கூடாது. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். 33வது ஸ்லோகம். கிம் புனர் பிராமணா புண்யாஹ பக்தா ராஜர்ஷயஸ்ததா அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். ஆச்சாரிய சொல்றார், கிம் புனர் பிராமணா புண்யாக. நான் போன ஸ்லோகத்துல ஸ்திரீகள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்னா அவங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலான கத்தியை அடைய முடியும்னு சொல்லிட்டேன். அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிம் புனர் பிராமணாகா புண்ணியாகா பக்தாகா ராஜரிஷயஸ்ததா. நல்ல புண்ணிய குலத்துல பிறந்த பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே காயத்ரி உபதேசம் ஆயிடும். சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடைச்சிரும், ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கிடைச்சிரும். சத்துவ குணத்தை நல்லா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றது இயல்பா நடக்கும். ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரண தகுதி இருக்கும். அதே மாதிரி இதுல ராஜரிஷயக அப்படின்னா சத்திரிய குலத்துல பிறந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆச்சரணங்கள் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு பக்தியும் ஞானமும் ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யர்களா சூத்திரர்களா பிறக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டி இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அது இல்லவே இல்லை. அதனால அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாகா பக்தாகா, புண்ணியம் செய்த காரணத்தினால பிராமண கத்திரிய தேகம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலான கத்தியை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஈஸியா அவங்களால பக்தி பண்ண முடியும். பக்தி பண்ணாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வியாபாரத்துல போனவங்க நிறைய இருக்காங்க, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு சிஸ்டமே. இருந்தாலும் சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கும், அதே நேரத்தில் சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால சத்திரியர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியா இந்த பக்தியும் ஞானமும் ரொம்ப ஈஸியா முடியும். அவர்களை பற்றி கிம்புனக கைமுத்திக்க நியாயம் சொல்லுவோம். அவங்கள பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை. அவங்க கண்டிப்பா அடைவார்கள். அது மட்டும் இல்ல, அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வர்ணத்தையும் கொண்டு வந்துட்டார் பாருங்க. போன ஸ்லோகத்துல வைஷ்யர்களை கொண்டு வந்தார், சூத்திரர்களை கொண்டு வந்துட்டார். இந்த ஸ்லோகத்துல பிராமணர்களை கொண்டு வந்துட்டார், சத்திரியர்களை கொண்டு வந்துட்டார். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல சத்துவ குணத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு நல்ல புண்ணிய பக்தர்கள் சொல்லிட்டார். இதே வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யர்களையும் சூத்திரர்களையும் பாப்ப யோனிகள்னு பிரிச்சுட்டார். அப்புறம் ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா துக்க பிரவிகளா வந்து பாத்தீங்கன்னா படைச்சிட்டார். நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாக்குறேன், பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோமலமா பக்தி பண்றதுக்கு நல்லது, நல்ல குடும்பம் நல்ல சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சா. இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சங்கடம், ரொம்ப சங்கடம். நான் பார்த்திருக்கேன், என்னோட அம்மாவை பார்த்திருக்கேன், என்னோட அக்காவை பார்த்திருக்கேன். 2 அக்கா என்னோட பூர்வாசிரமத்தில். நான் சுத்தி எனக்கு நிறைய ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க சின்ன வயசுல. எல்லாத்தையும் சுத்தி பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் துக்க பிறவி, சதா துக்கத்தை அனுபவிச்சு ஆண்கள் காட்டிலும் பெண்கள் துக்கிகள் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்ப யோனி, பாப்பத்தோட காரணமா. என்ன மாதிரி சுதந்திரமா இருந்துட முடியுமா? அவங்களால இருக்க முடியாது. நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்து சொல்லுவாங்க, சுவாமி உங்களுக்கு ஒரு மாதாஜி என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஆண் சரீரம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நான் நிறைய பரிவிராஜகள்லாம் பண்ணியிருப்பேன் சுவாமி. நினைச்ச இடத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இமயமலைக்கு போயிருப்பேன், உங்க குருநாதரை நீங்க அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒவ்வொரு பெண்களையும் பாக்குறேன், ஐயோ இவங்களுக்கு ஆண் சரீரம் கிடைச்சிருந்தா எப்படி சுதந்திரமா இருந்திருப்பாங்க. ஆண் சரீரம் கிடைக்காத இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளார மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் இந்தியால அந்த அளவுக்குலாம் மாறல, உலகமே மாறல. அந்தந்த சரீரத்துக்குன்னு உள்ள துக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கு. 50 வயசுக்கு மேல பெண்களுக்கு சரீரம் குண்டா இருக்கு பாருங்க. 40 வயசுக்கு மேல ஒரு 2 குழந்தைங்களை பெற்றதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சரீரம் வெளியில எல்லாம் பூசாக்கலாம், நல்லா பூசி மூலிகை எல்லாம் வந்து டெங்கரிங் பட்டிலாம் பார்த்து வெளியில நல்லா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இந்த வயிறு பிரச்சனை வந்து கர்ப்பப்பையோட பிரச்சனை, இந்த சரீரத்தோட பிரச்சனை, ஹார்மோன்ஸோட பிரச்சனை என்னெல்லாம் பண்ணுது. யாராவது சொல்ல முடியுமா? இல்லை சாமி நம்ம பர்ஃபெக்டா இருக்க சாமி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? 100ல் வந்து ஒரு ஸ்திரீ சொன்னா பெரிய விஷயம்.
படுத்தி எடுத்துரும். உடம்பு ஏறிடும்ல. ஒரு 40 வயசுக்கு மேல பிபி வந்துடும், உடம்பு ஏறிடும் பெண்களுக்கு. அதுக்கப்புறம் சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று கோயில் எல்லாம் அப்பப்போ நான் பார்க்கறது, ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை சுமக்க முடியாம சுமந்துட்டு சுவாமியை சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ பாவம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரியும், எனக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் தான். எவ்வளவு பெரிய இது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சுவாமி காரணம் அப்படின்னா, பாப்ப யோனி. இதான் சொல்லியாச்சு. அப்ப 4 வர்ணத்தையும் சொல்லியாச்சு, ஸ்திரீகளையும் சொல்லியாச்சு. ஆனா பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சப்தம் தான் பேஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம் வியபாசிரித்யம். இதாங்க ஒரே ஒரு பேஸ். போன ஸ்லோகத்துல மாம் வியபாசிரித்யன் இருக்கு பாத்தீங்களா. என்னையே சார்ந்திருந்தவர்களாக யார் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றாங்களோ, இந்த எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மேலான கத்தியை அடையக்கூடிய சாதனம் சொல்லியாச்சு. அதுக்காக இப்ப என்ன சுவாமி பண்ணணும்? நம்ம கேள்வி வருது, என்ன பண்ணணும் சுவாமி? நம்ம ஆச்சாரியா சொல்றார், அனித்தியம். இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமான சுகத்தை உடையது. இந்த லோகத்தை அனுபவிக்கிற எல்லா சுகமும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணபங்குரம், ஒரு க்ஷணம் தோன்றி ஒரு க்ஷணம் மறைஞ்சு போகக்கூடியது. அனித்தியம் சுகம் இமம் லோகம் பிராப்பிய. அனித்தியமான சுகத்தை உடைய இந்த லோகத்தை அடைந்து, ஜென்மத்தை அடைந்து என்ன பண்ணு அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் அடைஞ்சிருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னா மாம் பஜஸ். இவ்வளவுதான். அதை ஹைலைட் பண்ணீங்க. போன சூத்திர இதுல வந்து பாத்தீங்கன்னா நமே பக்த பிரணஷ்யத்தை ஹைலைட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாம் பஜஸ்வ கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, நம்ம பிறந்துட்டோம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலான கத்தியை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் இருக்கு, பக்தி. வேற எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்றாரு ஆச்சாரியர் சொல்றாரு, மாம் பஜஸ்வ, என்னை பக்தி செய்வாயாக. இதுதான் கட்டளை. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு என்ன எழுதுறான்னு பாப்போம். கிம் புனக. கிம் புனக அப்படின்னா சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எதை பத்தி, யாரை பத்தி? பிராமணாகா புண்ணியாகா. புண்ணிய யோனயக பக்தாகா. புண்ணிய யோனின்னு சொல்லக்கூடிய பிராமண கஷத்திரியர்களை பிறந்த அந்த பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள குறிச்சு சொல்வதற்கு என்ன இருக்கு? ஏன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண பிரதானம். நான் பாக்குறேன் பாத்தீங்கன்னா, சின்னோண்டு குட்டி குழந்தை, என்னோட சிஷ்யரோட அண்ணன் பொண்ணுன்னு ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சு, குட்டியோண்டு பொண்ணு. அது விளையாண்டுக்கிட்டு இருக்கு. 3 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தை. அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்நாடிக் மியூசிக்ல பெரிய அளவுல நிபுணத்துவம். அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிங்கர், நல்லா பாடுவாங்க. இந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ல சாமிகிட்ட சொல்ல என்ன ராகம், நாங்களாம் கொஞ்சம் ராகதானெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ எனக்கு அப்படியே கலவரம் ஆகுது. ஏன் அப்படின்னா 3 வயசு குழந்தை, நம்மளால என்ன ராகம் என்ன தாளம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ராகத்தையும் தாளத்தையும் ஈஸியா சொல்லிக்கிட்டே போகுது. அதை பார்த்து எனக்கு பொறாமையா இருந்துச்சு. ஐயோ, அப்பா அம்மாவோட கிஃப்ட். அந்த யோனியில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து அப்பா அம்மாவுக்கு பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சங்கீத ஞானத்தோட, ஒரு 6 வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் லலிதா சஹஸ்ரநாமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. எந்த பிரயத்தனம் புக்கு இல்லாம விளையாண்டுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற சரீரத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு 30-40 வயசுல அடைய வேண்டியதை அது வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு 4 வயசுல அடைஞ்சது. அப்ப என்ன தெரியுதுன்னு, ஃப்ரீ கிஃப்ட் பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா நல்ல குலத்துல பிறந்த போது இதெல்லாம் கிடைச்சிருது. நல்ல அனுஷ்டானம் ஆச்சாரம் எல்லாம் கிடைச்சிருது. குணம் சத்துவகுணமா ஆயிடுது. கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்குது. சத்சங்கம் கிடைக்குது, மகான்களோட ஆசிரியம் கிடைக்குது. கொண்டு வந்து என்ன காலில் வந்து பாத்தீங்கன்னா சாமி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நேற்று கோயில்ல பார்த்தோம்ல, ஒரு சிட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சின்னோண்டு குழந்தைங்க. அப்பா நான் சொல்லுவேன், மாத்திருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் அப்படின்னு 3 சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்தில் சொல்லுது. ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வேணுமா. அம்மா வேணும், அம்மாட்ட இருந்து சம்ஸ்காரம். அப்பா வேணும், அப்பாட்ட இருந்து சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் ஆச்சாரியட்ட இருந்து சம்ஸ்காரம். இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரோட்ல போற குழந்தைங்கள்ட்ட பாக்குறேன், ஐயோ எனக்கு துக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, அம்மாக்கே புத்தி இல்லை. எப்படி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க? அப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறான், அவன் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? இதே வந்து பாத்தீங்கன்னா பிராமண குழந்தை வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படின்னா சத்திரிய வீட்லயும் பிராமண வீட்லயும் நல்ல டிசிப்ளின் நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு ஈஸியா. ஆனா மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்துச்சு, பார்த்தா தீபாராதனை வந்து காட்டி வச்சதுக்கு அப்புறம் கரெக்டா தோலுண்டுங்க, ஒரு ஒரு இந்த கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சின்ன.
அது அழகா தீபாராதனையை வாங்கி சொல்லி கொடுக்கல. அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு, பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காரு, குழந்தைய ஃப்ரண்ட்ல விட்டார். இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிட்டு, மங்கள நீராஞ்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிட்டு, கரெக்டா தீர்த்தத்தை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு, சின்னோண்டு கையா தீர்த்தம் வாங்குறது கூட இல்லை. நான் தான் சொன்ன விட்டேன், மாத்திருமான் பித்திருமான் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா சொல்லி கொடுக்குறாரு இது மாதிரி பண்ணு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல 2 குழந்தைங்க இருக்கு, நான் டெய்லி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அந்த குழந்தைங்களுக்கு அந்த அம்மாவும் பைத்தியம், ஆஃப் மென்டல். அவங்க அப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ கிடக்குறான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் தெரியல. என்ன பாவம் அந்த குழந்தைங்களுக்கு, ஏன் பிறக்கணும் அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்தா அந்த இடத்துல என்னென்ன கர்மாக்கு ஏற்ற மாதிரி பிறந்து எந்த சம்ஸ்காரமும் இல்லாம போயிடும். அப்ப அதனால பிராமணர்களும் கத்திரியர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல பிறக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பக்தி கிடைச்சிருது, ஞானம் கிடைச்சிருது. அதனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவங்களாம் விட்டுருங்க சுவாமி, அவங்களாம் பேசவே வேணாம், அவங்களாம் வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, ததா ராஜரிஷினா என்ன அர்த்தம், ததா ராஜானகச்ச தே ரிஷயகச்ச இது ராஜரிஷயா. ராஜாக்களாவும், ராஜாக்கள்னா இந்த இடத்துல கத்திரியர்கள், கத்திரியர்களாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷயக அப்படின்னா ரிஷிகள்னா என்ன அர்த்தம், இந்திரிய நிகிரகம்லாம் பண்ணி பக்தி ஞானத்துல ஈடுபடக்கூடியவர்கள். அந்த கத்திரியர்களா இருக்கக்கூடிய ரிஷிகளா இருக்கக்கூடிய ராஜ ரிஷிகளை பத்தியும் பிராமணர்களை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆத்ம கிருபா மட்டும்தான் வேணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர கிருபா கிடைச்சிரும், குரு கிருபா கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா பாக்குறேன், பிராமணர்கள்ட்ட ஒரே ஒரு குறை மட்டும் தான் பாக்குறேன். நல்ல குருவோட சம்சரயம் கிடைச்சிரும், சாஸ்திரமும் கிடைச்சிரும், ஈஸ்வர கிருப்பையும் கிடைக்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும் பிராமணர்கள்ட்ட இப்ப கம்மியா இருக்கு இந்த ஜென்மத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறது, தனக்கு மேல அவங்களுக்கு கிருப்பை இல்லாம போச்சு. ஒரே ஒரு கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரர்கள்ட்ட என்ன பலம் தெரியுங்களா, சூத்திரர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீனபாவம் இருக்கும். அந்த தீனபாவம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி எனக்கு முடியலையா அப்படின்னு தாமேல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருணை உண்டாகும். ஆனா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குரு கிருப்பை கிடைக்காது, சாஸ்திர கிருப்பை கிடைக்காது, ஈஸ்வர கிருப்பை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சூழ்நிலை அமையாது. அப்ப பிராமணர்கள்ட்ட இருக்க குறை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குறை, ஆத்ம கிருப்பா மட்டும். அவங்க தனக்கு மேல கிருப்பை வைக்கவே மாட்டாங்க, மோட்சம் அடையணும், லௌகிகத்திலே போயிட்டு இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. இங்க ஆச்சாரியர் சொல்ற என்னன்னு கேட்டா, எதையேவம் அத்தக, எந்த காரணத்தால் இவ்வாறோ அந்த காரணத்தால் என்ன பண்ணணும், அனித்யம். அனித்யம்னா என்ன சுவாமி, க்ஷணபங்குரம், நீர்க்குமிழ் மாறி தோன்றி தோன்றி மறையக்கூடியது. க்ஷணம்தோறும் நீர்க்குமிழ்னா ஆகும், பபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில தோன்றி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. க்ஷண நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழ் உண்டாகி மறையிற நேரம். அதே மாதிரி இந்த இந்த அசுகம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சுகமில்லாத அனித்தியமான அசுகம்ச சுகபரிச்சிதம், சுகமில்லாத அனித்தியமான இமம் லோகம் மனுஷ்யலோகம் பிராப்பிய, இந்த மனுஷ்யலோகத்தை அடைந்து, மனுஷ்யலோகத்தை அடைந்துன்னு அர்த்தம் மனுஷ ஜென்மத்தை அடைஞ்சு பிறந்தாச்சு, ஏதோ ஒரு பிறவி, எந்த பிறவி வேணா இருக்கட்டும், இந்த அனித்தியமான நீர்க்குமிழ் போன்ற இந்த ஜென்மத்தை அடைந்து என்ன பண்ணணும், புருஷார்த்த சாதனம் துர்லபம் மனுஷத்துவம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம், கொஞ்சோண்டு மனுஷ தன்மை கிடைச்சிருக்கு. துர்லபம் திரையமே வைத்தது மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகா புருஷ சம்சரயா. 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா துர்லபம் அப்படின்னு சொல்ற. மனுஷத்துவம், மனுஷனா பிறக்கிறதுல மனுஷத்துவம், மனுஷத்தன்மை. இப்ப நமக்கு எல்லாம் மனுஷத்தன்மை இருக்கு. அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம், ஏதோ கொஞ்சோண்டு விடுபடணும்ன்ற எண்ணம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல குருநாதரும் பாடமும் கேட்க ஆரம்பிச்சாச்சு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அரிதானது. இந்த மனுஷன் இந்த புருஷார்த்த சாதனம் துர்லபம், கிடைப்பதற்கு அரிதான புருஷார்த்தத்துக்கு வந்து பேஸா இருக்கக்கூடிய மனுஷ தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அடைந்து லப்துவா என்ன பண்ண அப்படின்னா பஜஸ்வ. பஜஸ்வன என்ன அர்த்தம், சேவஸ்வமாம், என்னை பூஜிப்பாயாக, எனக்கு சேவை செய்வாயாக. இது மட்டும்தான் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு சாய்ஸ். பகவானை அடைஞ்சா மட்டும்தான், பக்தி பண்ணா மட்டும்தான் பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைய முடியும். வேற எதுவுமே சாய்ஸ் இல்லை சுவாமி, பக்தி மட்டும்தான் சாய்ஸ். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகமா இது வரும். மொத்த கன்க்ளூஷன் என்ன சுவாமி, இந்த அத்தியாயத்தோட மொத்த கன்க்ளூஷன் மொத்தம் 33 ஸ்லோகத்துல விதவிதமா எல்லாம் சொல்லி முடிச்சிங்க. ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க சுவாமினா,
ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். எப்படி வந்து சுவாமியை வந்து பஜிக்கிறது, சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூஜிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கதம் எந்த விதமா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா மாம் பஜஸ்வன் சொல்லிட்டார், என்னை பூஜிப்பாயாக அப்படின்னு. எப்படி பூஜிக்கிறது வந்து 34வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகங்கள்ல 18 அத்தியாயத்துல முக்கியமான ஸ்லோகங்கள்ல வந்து பக்தி சம்பந்தமானதுல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, மாமே வைஷ்யசி யுக்த்வைவம், மாமே வைஷ்யஸ்ய யுக்த்வைவம், மாமே வைஷ்யசி யுக்த்வைவம், ஆத்மானம் மத்பராயணः, ஆத்மானம் மத்பராயணः, மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, மாமே வைஷ்யசி யுக்த்வைவம், ஆத்மானம் மத்பராயணः. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மன்மனா பவ, மன்மனா எத்தனை கட்டளை பாருங்க, பவ பவ பவன்னு வந்திருக்கு. ஏற்கனவே 6வது அத்தியாயத்துல வந்து நிதித்தியாசனம் பண்றவங்களுக்கு என்ன பார்த்தோம், தஸ்மாத் யோகி பவன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தஸ்மாத் யோகி பவ, நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு யோகி ஆகு அப்படின்ட்டு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தியா இருக்கிறவனுக்கு சொல்றாரு என்னன்னு கேட்டா, மன்மனா பவ, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக இருப்பாயாக. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. 8வது அத்தியாயத்துல சொன்னாத அப்படியே மனசுல கொண்டு வரணும். 8வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல சதா காலமும் மனசை வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்திலேயே வைத்தவனாக இருப்பாயாக, என்னிடத்திலேயே பக்தி செய்வாயாக. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக இருப்பாயாக, மன்மனா பவ. அதுக்கு அடுத்தது வந்து சொல்றாரு மத் பக்தோ பவ, மத் பக்தோ பவனா திரும்ப 2வது கட்டளை சொல்றார், என்னுடைய பக்தனாக இருப்பாயாக. பக்தியை பத்திலாம் நல்லா சொல்லியாச்சு, ஈஸ்வரனோட பக்தியை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. ஈஸ்வர பக்தி ஒரே பக்தி தான், ஒரே பிரம்மம் தான் எல்லா தேவதா ரூபத்திலையும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தரியாமியா இருக்கக்கூடிய சூத்ராத்மாவா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவையே பக்தி செய்யறது. அப்ப மத் பக்தோ பவ, என்னுடைய பக்தனாக ஆவாயாக. அதே மாதிரி மத்யாஜி பவ, பவ பவ போட்டுக்கணும், மத்யாஜி பவ. மத்யாஜினா எனக்காகவே யஜனத்தை செய்வாயாக. எந்த சங்கல்பமும் வச்சுக்காத, எந்த பூஜை பண்ணினாலும் எந்த ஹோமம் பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணு, எனக்காகவே பூஜை பண்ணு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மத்யாஜி பவன் அப்படின்னா என்னையே பூஜிப்பவனாக ஆவாயாக. லட்சியமும் நானா இருக்கட்டும், பூஜையும் என்னோடதா இருக்கட்டும். என்னையே பூஜிப்பாயாக. மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் செய்வாயாக, என்னையே நமஸ்கரிப்பாயாக. அது மட்டும் இல்லாம மாமேவ, இவ்வாறு இருக்கிற ஏவம், இந்த விதமாக, ஏவம் அப்படின்னு அடுத்த வார்த்தையில இருக்கிறது. ஏவம் வந்து பாத்தீங்கன்னா மாம் ஏஷ்யசி யுக்த்வா ஏவம் ஆத்மானம். ஏவம் அப்படின்ற வார்த்தை இந்த விதமா என்னிடத்திலேயே மனசை வச்சு என்னுடைய பக்தனாவே இருந்துகிட்டு என்னையே பூஜை பண்ணிக்கிட்டு என்னையே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இந்த விதமா இருக்கின்ற நீ என்ன பண்ண அப்படின்னா ஆத்மானம் யுக்துவா. ஆத்மானம் யுக்துவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி, இது எல்லாத்துக்கும் பேர் ஆத்மானு பேரு. இதை எல்லாத்தோட என்ன பண்ணு, யுக்துவான்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தத்தை உடையவனா இருந்துகிட்டு இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, இந்திரிய மனசு புத்தி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருந்துகிட்டு என்ன பண்ணு, மத்பராயணக, என்னையே லட்சியமாக கொண்டவனாக. ஒரே ஒரு கோல் தான் இருக்கணும், பகவான் மட்டும்தான் கோலா இருக்கணும். அப்படிப்பட்ட கோலோட இருந்துகிட்டு மாம் ஏவ ஏஷ்யசி, என்னையே நீ அடைவாய் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னையே நீ அடைவாய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடா நிச்சயம் பண்ணிட்டேன். பாஷ்யத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம். ஆச்சாரியா சொல்றாரு, மயி மனோ யஸ்ய சத்வம் மன்மனா பவ. என்னையே என்னிடத்தில் மனதை வைத்தவனா இருக்கின்ற நீ, என்னிடத்தில் மனதை வைத்தவனா இருக்கின்ற நீ மன்மனா பவ, என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக இருப்பாயாக சொல்லியாச்சு. பவ ததா மத்பக்தோ பவ,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே பக்தி கொண்டவனாக நீ இருப்பாயாக. மத் பக்தோபவ மத்யாஜி மத் யஜனசீலோபவ, என்னையே பூஜிக்கின்றவனாக என்னையே யஜிக்கின்றவனாக நீ ஆவாயாக. எல்லாம் அர்ஜுனனை பார்த்து சொல்ற, நீ இவ்வாறு ஆகு அப்படின்ற. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாம்கேவச்ச நமஸ்குரு, மேலும் என்னையே வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரத்தை செய்வாயாக. என்னையே வணங்கு, விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணு. நாங்க ஒவ்வொரு நாளும் பாக்குறோம் பகவானுக்கு என்னங்க தேங்க்ஸ் பண்றது. நேற்று ஒரு சாது பார்த்தோம், எங்க பக்கத்துல தான் இருக்காரு. ரொம்ப அற்புதமான சாது, நீட்டா இருப்பாருங்க. ஒயிட் நல்ல ட்ரெஸ் நல்லா நீட்டா போடுவார், எப்பவுமே பிரசன்னமா இருப்பார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை வந்து நல்லா பேசுவார். ரெண்டாவது வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு நெட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வேற எதையும் பேச ஆரம்பிச்சிருவார். புத்தி வந்து பாத்தீங்கன்னா பேதலிச்சு. ஆனா வெளியில பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருப்பார் பாக்குறது. அப்ப அவரை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஞானத்துக்கோ இந்த விஷயங்கள் விவேகம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, லௌகிக விவகாரமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நான் சொன்னேன், நான் நாதபிரமத்துக்கு சொன்னேன், பகவானுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணணும் யோசிப்பாரு. கோடிக்கணக்கான முறை விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணினாலும் பகவானுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நன்றி கடன் தீர்த்த மாதிரி ஆகாதுங்க. எல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்துருக்காருங்க. புரியுது, பகவத்கீதை கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஆத்மாவை பத்தி பரமாத்மாவை பத்தி கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா புரியுது. புரிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமஸ்காரம் பண்ற அளவுக்கு புத்தியை கொடுத்திருக்காரு பகவான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒரே காரியம் பண்ணணும், விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த காரியமும் இல்லை. மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் பண்ணு. மாம் ஏவ ஈஸ்வரம் ஏசியசி, அப்படி பண்ணனா என்ன ஆகும், என்னையே ஈஸ்வரனா இருக்கிற என்னையே வந்து பாத்தீங்கன்னா அடைவாய். ஆகமிஷ்யசி, வந்தடைவாய். சகுனமா பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போய் சேருவோம், 8வது சாப்டர்ல சொன்ன மாதிரி. அதே நேரத்துல நிர்குணமா பண்ணணும் அப்படின்னா, பகவானை நிர்குணமா அறியணும்னா இங்கேயே ஜீவன் முக்தனா பகவானை இங்கேயே அடைவோம். அந்த பிரம்மத்தை இங்கேயே நான் பிரம்மம் என்று அடைவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னையே ஈஸ்வரனையே ஆகமிஷ்யசி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யுக்துவா, ஆச்சாரியர் கண்டிஷன் போட்டா இருப்பாங்க. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் எல்லாம் நம்ம எடுக்கணும். நான் சொன்ன தஸ்மாத் யோகி பவ, நிதித்தியாசனத்துக்கு நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6:46 வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் யோகி பவன் சொல்லிட்டார், ஏகாகிர சித்தத்தை உடையவனாக ஆவாயாக. அதே 7வது அத்தியாயத்தில் சொல்லும் போது என்ன பண்ணார், 7வது அத்தியாயத்தை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொன்னார் 8 ஆமா 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில 2 ஸ்லோகம் இருக்குல்ல, நித்திய யுக்தஸ்ய யோகினக தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவ அர்ஜுன. 8:27 போட்டுங்க. 6:46 அதே மாதிரி 8:27. 8:27 சொல்ற, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவ அர்ஜுன. நான் பக்தி பண்ணிட்டு போறேன் அப்படின்னா பக்தினா அப்படி இல்லை, உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பகவானை தியானிக்கிறது, எல்லாம் மனசை பகவான்கிட்ட கொடுக்கறது, புத்திய பகவான்கிட்ட கொடுக்கறது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஏகாகிர சித்தத்துல இருந்துட்டு பகவானே கதி அப்படின்னு உட்காரணும். அதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா 8:27 தெளிவா சொல்லியிருக்காரு. இங்கேயும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, யுக்துவான்ற சப்தத்துக்கு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, மாமே வைஷ்யசி யுக்துவா ஏவம் ஆத்மானம்னு போட்டிருக்காரு. யுக்துவான்றதுக்கு அர்த்தம் கூடின்னு அர்த்தம் எடுக்கலாமா அப்படின்னா, கூடின்லாம் அர்த்தம் எடுக்காதீங்க. இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, யுக்துவானா சமாதாய சித்தம். ரொம்ப போட்ட சித்த சமாதானத்தோடு உடையவனா. சித்த சமாதானத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் யோகத்துல, ஏகாகிர சித்தம். நல்ல ஏகாகிர சித்தத்தை உடையவனா இருந்துகிட்டு என்ன பண்ண, ஏவம் ஆத்மானம், இந்த விதமா ஆத்மாவை, அகங்கி சர்வேஷாம் பூத்தானாம் ஆத்மா பராச்சகதிகி பரம் அயனம், இந்த விதமா ஆத்மாவை, என்ன ஆத்மான என்ன அர்த்தம், நான் தான்ப்பா எல்லாத்துக்கும், சர்வேஷாம் அகங்கி பூத்தானாம் ஆத்மா, பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கார். அந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பராச்சகதிகி, மேலான கத்தியா கொண்டு, பரம் அயனம், எனக்கு போக்கிடம் இல்லை சாமி, நான் ஒன்னதான் அடையணும் சாமி, நீதான் என்னுடைய ஆத்மாவா இருக்க சுவாமி அப்படின்னு சதா உன்முகமா திருப்பி அந்த பகவான் இடத்திலேயே ஏகாகிர சித்தத்தை செய்து என்ன பண்ண, தம்மாம் ஏவம் பூதம் ஏசிசி, இந்த விதமா நீ எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ என்னையே அடைவாய்.
இது அதீத்தேன பதேன சம்பந்தக, போன பதத்தோட சம்பந்தப்படுத்திக்கணும். எப்படி அடைவாய் அப்படின்னா ஏகாகிர சித்தத்தோடு, யுக்துவான்ற பதத்தோடு சம்பந்தம் பண்ணிக்கணும். ஏகாகிர சித்தத்தோடு இருந்து கொண்டு என்னையே அடைவாய் அப்படின்னு சம்பந்தம் பண்ணிக்கணும். மத்பராயணக சன் இத்தியர்த்தக, என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா என்னையே கதி, என்னையே லட்சியமாக கொண்டு என்று அர்த்தமாகிறது. இதோட இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமாகுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியர் நிறைய கொட்டேஷன் இருக்கு. இதை பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா மன்மனாபவ மத்பக்தோபவ இருக்குல்ல, இதை பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது ஸ்லோகத்துல, இந்த அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். யத் கரோசி யதஸ்னாசி யத் ஜுகோசி ததாசி தத்து யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் இருக்கா. அந்த 27வது ஸ்லோகமும் இங்க இருக்கிற 34வது ஸ்லோகமும் ஒண்ணு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறார் 11வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகமும் இதேதான். மத்கர்ம கிருத்பரமோ மத்பரமோ 11வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மத்கர்ம கிருத் மத்பரமோ மத்பக்த சங்கவர்ஜிதா. மத்கர்ம கிருத் அப்படின்றார், எனக்காகவே கர்மம் பண்ணு. அதனால தான் சொல்றேன் ஜி, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த பகவானுக்கு என்ன நான் சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம், நிறைய நம்ம பலமாயிட்டு இருக்கோம். பகவானுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதனாலதான் இங்க சொல்லுது மத்கர்ம கிருத்து, என்னுடைய கர்மத்தை செய்வாயாக. மத்பரமோ, என்னையே லட்சியமா வைப்பாயாக. மத்பக்தக, என்னுடைய பக்தனாக இருப்பாயாக. சங்க வரிச்சிதக, சங்க வரிச்சிதகனா என்ன, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுலையும் பற்றுதல் இல்லாதவனாக ஆவாயாக. நிர்வைரக, யாரோடையும் எதிரிபாவம் வைக்காத. சர்வபூதேஷு நிர்வைரக, எல்லா ஜீவராசிகளிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரிபாவம் இல்லாமல். யக சக மாமேதி பாண்டவ, எவன் இப்படி இருக்கிறானோ அவன் என்னையே அடைவான் அப்படின்னு 11வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம், 11வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம், இது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:8:27 பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. அதே மாதிரி இந்த 11வது அத்தியாயத்திலே 54வது ஸ்லோகம் போட்டுங்க, கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம். 11வது அத்தியாயத்துல சொல்றாரு, பக்தியா துவனன்யயா சக்யः அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. 11:54 11:55 கடைசி ஸ்லோகம் 11வது அத்தியாயத்துல. 54ஐயும் எடுத்துக்கணும். பக்தியா து அனன்யயா சக்யக, அனன்ய பக்தி. அனன்ய பக்தினா என்ன சுவாமி, அப்ப நான் மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ, இதான் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி. எவ்வளோ டைம் மேக்சிமம் கொடுக்க முடியுமோ, இது அனித்தியம் அனித்தியம்னு உதாசீனப்படுத்திட்டு ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காகவே கொடுக்கணும். அனன்ய பக்தியினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அடையக்கூடியவன். பக்தியாத்து அனன்யா சக்கிய, முடியும், என்ன அடைய முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா அகம் ஏவம் விதோர்ஜுன, என்ன வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும்னா கண்டிப்பா பக்தியினால மட்டும்தான் முடியும். ஞாத்தும் திரஷ்டும், என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பக்தி இருந்தா மட்டும்தான் பகவானை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். திரஷ்டும், பகவானை தரிசனம் பண்ண முடியும், சாட்சாத்காரம் பண்ண முடியும். தத்துவேன பிரவேஷ்டும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத பிரவேசம் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால முடியும், ஒரே ஒரு சாதனம், பக்தியினால மட்டும்தான் முடியும். அப்ப பக்தி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் நான் பாக்குறேன் புத்தியா கிரகணம் பண்றாங்க. எனக்கு துக்கமா இருக்கு. இப்ப சமீபத்துல வந்து ஆத்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா பக்தி இல்லாம போயிட்டே இருக்கு. உபனிஷதங்கள் சொல்லுது, பிரம்மசூத்திரம் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபம், சோபாதிக்கம் நிருபாதிக்கம். சகுண ரூபம் ஒண்ணு இருக்கு, நிர்குண ரூபம் ஒண்ணு இருக்கு. சகுண ரூபத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நிர்குணத்தை பிராப்தி பண்ண முடியும். ஏஷ யோனிகி, மாண்டுக்கு உபனிஷத் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா அந்த சகுண ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா யோனி, கேட் கீப்பர். வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரன் தான் கேட் கீப்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்ணா மட்டும்தான் அவருடைய நிர்குணத்தை நீங்கள் அறிய முடியும். அப்ப வந்து பக்தியை விட்டுட்டு, பக்தி எப்படி ஆகணும்,
பக்தி 100% ஆகும்போது அது ஞானம் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஃபுல்லா ஆகாத வரைக்கும் பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா 50 60 70 ஏறிட்டே இருக்கு. 100% பக்தி ஆகும்போது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இது எல்லாம் ஈஸ்வரன் தான், நானும் ஈஸ்வரனா இருக்கிறது ஈஸ்வரன் மட்டும்தான் அப்படின்னு பக்தி பூரணமாகும் போது அந்த பக்திக்கு பேர் தான், பூரண பக்திக்கு பேர் தான் ஞானம்னு சொல்லப்படுது. அதனால வந்து தெளிவா சொல்றார், பக்தியினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும். 53 சொல்றார், 11:53 சொல்றார், நாகம் வேதைர் ந தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்கியம் ஏவவிதம் திரஷ்டும் திரஷ்டவானசி மாம் யதா. இந்த விராட் ஸ்வரூபத்தை வந்து நீ பாக்குறியே அர்ஜுனா, இது வந்து பாத்தீங்கன்னா வேதத்தினால முடியாது. கர்ம காண்டம் பண்ணிக்கிட்டு வேதத்தை படிச்சுக்கிட்டு பூர்வ காண்டத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால முடியாது. ந தபசா, தபஸுனால முடியாது, ஒத்த காலில் நிக்கிறது தலையிலா நிக்கிறதுனால முடியாது. ந தானேன, நிறைய தானம் பண்ணினா முடியாது, அகங்காரம் தான் அதிகமாகும். ந சேச்சியா அப்படின்னா இஜ்ஜியா, நிறைய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்றதுனால முடியாது. அப்ப எதனால முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தியா அனன்யா சக்தியா, பக்தி மட்டும்தான் முடியும். அப்ப பக்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜிபவ, இதெல்லாத்தையும் மனசுக்குள்ளார கொண்டு வர. சரியா? இதோட இந்த அத்தியாயம் பூரணமாகுது. இது ஸ்ரீமத் ஓம் தத்சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे राजविद्या राजगुह्यो योगो नाम 9मोऽध्यायः। ओम तत्सत्। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। நாளையிலிருந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மரி பார்த்துக்குவோம், ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்குவோம். அடுத்து 10வது அத்தியாயத்தில்